வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃப்ரீ ஏர்னிங் டைப் தான். அந்த இதில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பும் ஆக மாட்டேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரீன்னு போடுறதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரோ எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அந்த நீங்கள் போடுறதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரியான சொல்கிறீங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அல்லையே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது என்னோட ஒரு பெரிய கேள்வி. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். அதே நான் வந்துட்டு இந்த மந்த்துக்கான கிவே அப்படின்றது இனிமேல் கொடுக்காமல் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா ஆப்ஸ் எதுவும் வரல, தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஆப்ஸ் எதுவும் நல்ல ஆப்பாக வருது அப்படிங்கும்போது அதுலேருந்து இன்கம் வருது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வருது. ஸோ அப்படிங்கும்போது நாம் பார்த்திங்கன்னா அதுக்கான கிவே ஆப்லாம் எல்லாருக்குமே கொடுத்துருவோம். ஸோ அதனால் நல்ல ஆப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு வேளை கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மந்த்துக்கும் சேர்த்து நெக்ஸ்ட் மந்த்லாம் நான் வந்துட்டு கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இன்றைக்கான ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஒரு வெப்சைட் தான். அந்த இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும், ஓகேங்களா? இந்த பேஜில் போய்ட்டு நம்மளோட நேம், அப்புறம் ஃபோன் நம்பர், ஓடிபி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டுட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டன் அழுத்த போகிறோம். அதுக்கடுத்து லாகின் பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு இதை ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஆப்பை யூஸ் பண்ணுறத விட நீங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஓப்பன் இன் க்ரோம்னு கொடுத்துட்டிங்கனாலே போதும், க்ரோமில் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் வந்துட்டு ஆப்பை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை வரும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஹேக் பண்ணுற சான்சஸ் ஆப் வழியாக இருக்குது. அதுவே நீங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது க்ரோம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செக்யூராக வச்சுக்கும், நம்மளோட மொபைலில் இருக்க டேட்டாவெலாம் ஆக்சஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் இப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க லைன். ஸோ உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 499 பேக்கேஜ் இருக்கும். இந்த மாதிரி பேக்கேஜெல்லாம் பார்த்துட்டு ஓகே சூப்பராக இருக்கும் போல் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா டெய்லி நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. பட் அப்படி பண்ண வேணாம், ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கன்னா லாஸ் நமக்கு தான். ஸோ நமக்கு ஒரு பேமெண்ட் அப்படின்றது வந்துடும். அதுக்கு அடுத்தடுத்து வர பேமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பெண்டிங்கில் விழுந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஃப்ராடு அப்படின்னு தெரிய வரதை விட முன்னாடியே பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. அதே நம்ம வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி செக்இன் பண்ண போகிறோம். செக்இன் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நார்மல் செக்இன் வச்சுருக்காங்க. நம்ம இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாகின் ஆயிரும், அந்த செக்இனும் ஆயிரும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. இதில் நமக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸுங்கிற இடத்துல 55 ரூபா இருக்கும். இதை நான் வந்துட்டு செக்இன் பண்ணி தான் ஏர்ன் பண்ணேன். அதே இதில் 200 or 300 வரும்போது வித்ரா எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த வெப்சைட் போயிட்டுருக்கு, ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு அந்த இன்கம்க்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க, ஓகேங்களா? தென் இதில் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஷேர் லிங்க்னு இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 8 ரூபா 10 ரூபா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். அதை நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஹெவியாக தான் டாஸ்க்கெல்லாம் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னுலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க. அண்ட் தென் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் இருக்கிற லிங்கை எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருது. டெய்லி செக்இன் பண்ணிட்டு 14 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு 10 நாள் பண்ணாலே நமக்கு 100 ரூபா அப்படின்ற மாதிரி ஆட் ஆயிரும், ஓகேங்களா? ஒரு 20 நாள் பண்ணிவிட்டு வித்ரா அப்படின்றது எடுத்துக்கலாம். ஒரு 1 மந்த் அப்படின்றது இதை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வித்ராவல் அப்படின்றது வந்துடும். அதுக்கு அடுத்தடுத்து வர வித்ராவல் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெண்டிங்லாம் விழும், ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. நமக்கு ஒரு வித்ராவல் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த வித்ராவல் வராத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்றத விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே இதில் வித்ராவல் அப்படின்ற ஆப்ஷன் வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மொட்டையாக தான் இருக்கும். நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட் மேலே காட்டும். அப்புறம் வித்ராவல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் காமிக்காது. நம்ம சும்மா பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ மணி வித்ரா அப்படின்றது எல்லாமே இங்கே காமிப்பாங்க. இல்லை ஹோம் பேஜில் நமக்கு முன்னாடியே காமிச்சிருவாங்க இவ்வளோ வித்ராவல் இந்த ஆப்பில் இருக்குது, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு காமிப்பாங்க. அதே எனக்கு வித்ராவல் போடங்காட்டி எனக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ண சொல்லி வந்திருக்கு. அதே நான் வந்துட்டு இதை வித்ரா எடுக்கும்போது நான் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் நம்பர் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதுங்க.
அதே உங்களுக்கு அதுக்கும் மேலே டவுட் இருக்குப்பா அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்துட்டு கால்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜாக பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆப் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஆப்பை போயிட்டுருக்கு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நான் அதை வந்துட்டு கவர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அதை எனக்கு ஷேர் பண்ணலாம். அது நான் வந்துட்டு அது ஒர்த்தாக இருக்குதுன்னு நான் பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் வந்துட்டு எடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுவேன். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷனும் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். until then bye from Cyber Honest and Cyber Info. டாடா, பை பை, டேக் கேர்.